ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு 3 டோக்கனை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுவும் 2024 2025 ஒரு 100 மடங்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு 3 காயினை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, அதாவது 2024 2025 ஒரு 100 மடங்கு தரக்கூடிய ஒரு காயினை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா பென்கி. இந்த காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் $0.026 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஹையில் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2021 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பென்கி காயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. டாலர் மதிப்பில் எந்த அளவுக்கு மேலே போயிருக்குதுன்னா $0.40 மதிப்பில் நல்லாவே ஹையில் போயிருக்குது. அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 20 மடங்குக்கு மேலே நல்லாவே ஹையில் போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 மாதத்தில் மட்டுமே ஒரு 10 மடங்கு வளர்ச்சி வந்திருக்குது இந்த பென்கி காயின். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த பென்கி காயின் வந்து நல்லாவே மேலே போகலாம். அதாவது 2024 2025 ஒரு 100 மடங்கு அப்படிங்கிறது தாராளமாக மேலே போகலாம். சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 7 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு $3 வரைக்கும் மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம என்ன காயினை பார்க்க போகிறோம்னா, ஆட்டோர் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு $2 வரைக்கும் மேலே வந்திருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $0.76 மதிப்பில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு $15 $20 மேலே போகலாம். அதாவது 2024 2025 $20 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ப்ரைஸில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா ஒரு 30 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அதே மாதிரி ஆல் டைம் ஹை போனது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு போனால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா ஒரு 3 மடங்கு நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். அதாவது இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு மட்டும். அதே இது கீழே போகும்போது வாங்கி ஹோல்டு பண்ணாங்கன்னா பெரிய அளவில் வந்து கண்டிப்பாக வந்து லாபம் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த காயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கீழே இறங்கலாம். அந்த மாதிரி டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் காயின் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பெரிய அளவில் வந்து போகலாம். அதாவது ஒரு 20 25 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன காயினை பார்க்க போகிறோம்னா, பீம் அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $0.02 அந்த அளவுக்கு வந்து டாலர் மதிப்பில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு $2 $3 வரைக்கும் மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த பீம் காயினுக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தான் இந்த அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. டாலர் மதிப்பில் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $0.027 மதிப்பில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது இந்த மாதத்தில் தான் இந்த அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கண்டிப்பாக ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா ஒரு $2 $3 வரைக்கும் மேலே போகலாம் இந்த பீம் காயின். இந்த பீம் காயினுக்கு எவ்வளவு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டோட்டல் சப்ளை 63 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த 2 மாதத்தில் மட்டுமே எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.004 இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு ஹையில் வந்திருக்குதுன்னா ஒரு 5 மடங்கு வரைக்கும் லாபமாக வந்திருக்குது. அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு 5 மடங்கு லாபமாக வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினை வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.